திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆணிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு சம்பிரதாய ரீதியாக ஏழுமலையானின் புது வரவு செலவு கணக்கு தொடங்கப்பட்டது. கோவில் நடை திறந்தவுடன் ஏழுமலையானுக்கு சுப்ரபாதம், தோமாலை, அர்ச்சனை ஆகிய நித்திய சேவைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து கோவில் ஏகாங்கி ஏழுமலையான் முன்னின்று கடந்த ஆண்டு வரவு செலவு கணக்கை படித்தார். தொடர்ந்து தேவஸ்தானத்தில் உள்ள அனைத்து தலைமை அதிகாரிகளுக்கும் புது வரவு செலவு புத்தகம், மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து ஏகாங்கி அனைவரிடமும் காணிக்கை வசூல் செய்து அந்த காணிக்கை தொகையை புது வரவு செலவு புத்தகத்தில் வரவு வைத்தார். தொடர்ந்து திருப்பதி மலையில் உள்ள பெரிய ஜீயர் மடத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கேரள மாநிலம் சபரிமலையில் அமைந்துள்ள ஐயப்பன் கோயில் ஆடி மாத பூஜைக்காக நேற்று மாலை நடை திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 21ஆம் தேதி வரை நடை திறக்கப்பட்டு கணபதி பூஜை, நிர்மால்ய தரிசனம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெறும். இறுதி நாளான 21ஆம் தேதி அத்தாழ பூஜைக்கு பிறகு அரிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு இரவு 10:30 மணியளவில் நடை அடைக்கப்படும். நடை திறக்கும் இந்த நாட்களில் பக்தர்கள் வழக்கம் போல ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.